ஹாய், இதை பருப்பு கொழுக்கட்டை பூப்பிடின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 3/4 கிலோ எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரேஷனில் கொடுக்குற புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, உப்பு ரெண்டும் சேர்த்து அரைச்சிக்கணும். நான் ஒரு 10 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதை தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் நம்ம அரைச்ச அரிசி, காஞ்ச மிளகா, உப்பு கூட சேர்த்துக்கணும். தனியாக அரைச்சி இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3ம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கிட்டு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி அது எல்லாத்தையும் வச்சு இட்லி குண்டால் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் பூப்பிடி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான ஈவினிங் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.